ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1ல் உள்ள செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அதாவது இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கொலினியரான்னு கேட்குறாங்க. கொலினியர்னால் ஃபஸ்ட்டு என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா, கொலினியர்னா ஜீரோன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதாவது இந்த 3 பாயிண்ட்ஸுமே நம்ம ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜீரோ வந்துச்சுனாக்கா அதுதான் நமக்கு கொலினியர். சரியா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்குவோமா? லெட் த வெர்டிசஸ் பி, ஏன்னா 3 இது இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ட்ரையாங்கிளோடது. சரி, லெட் த வெர்டிசஸ் பி. ஏ வந்து -1/2, 3, பி வந்து -5, 6 அண்ட் சி வந்து -8, 8. ஓகேவா? 3 இதை எடுத்தாச்சா? இப்போ இதை நம்ம எப்படி கொலினியர் ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறேன். இந்த இதுக்கு 3 ஏபிசி ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிச்சோன்னாக்கா ஆன்சர் நமக்கு ஜீரோன்னு வந்தால் அப்போ அது என்னன்னு சொல்லலாம், நம்ம கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு என்ன சொன்னேன், ஹாஃப் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் போட்டுக்க சொன்னேன், ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதை வந்து 1 2 3 போட்டு 1 2 3 2 3 1 3 1 2. ஓகேவா? இதில் வந்து இது x1 y1 x2 y2 x3 y3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு x1 என்ன நமக்கு தெரியும், -1/2. y2 என்ன இருக்குது, 6 மைனஸ் y3 வந்து 8 ப்ளஸ் x2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -5. y3 வந்து 8 மைனஸ் y1 வந்து 3 ப்ளஸ் x3 என்ன கொடுத்துருக்காங்க, -8. y1 வந்து 3 மைனஸ் y2 வந்து 6. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோமா? -1/2, 6ல் -8 போச்சுன்னா -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5 -5 8 - 3 அது உங்களுக்கு 5. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது ஒரு -8 3 - 6 -3. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். -5 5s are 25. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 3s are 24. ஓகேவா? 1/2 அப்படியே வைங்க. இது -25, இது +24, இது 1. அப்போ இந்த 2 ப்ளஸ் ஆகிட்டே ப்ளஸ் பண்ணிக்கோங்க தனியாக ஃபஸ்ட்டு. -25 + 25. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடுச்சு, 0. சரியா? ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன, 0. அப்போ கண்டிப்பாக என்ன, இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர். therefore என்ன எழுதுன்னு, these points are collinear. நமக்கு ஜீரோன்னு ப்ரூவ் ஆகலைனாக்கா நாட் கொலினியர்னு எழுதணும். ஜீரோன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுனாக்கா கொலினியர் எழுதணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a, b + c, b, c + a, c, a + b கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, கொலினியர் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொலினியராக நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இதை நம்ம எடுத்து எழுதிக்கோமா. லெட் த வெர்டிசஸ் பி. நீங்கள் இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம், ஏபிசி கொடுக்கலாம், பிக்யூஆர் கொடுக்கலாம், XYZ கொடுக்கலாம். இப்போ இங்கே ஏற்கனவே ஏபிசின்னு இருக்கிறதுனால நான் இதை பிக்யூஆர்னு எடுத்துக்கிறேன். பி வந்து a, b + c, q, b, c + a அண்டு ஆர் வந்து c, a + b. சரியா? நம்ம ஃபார்முலா எழுதுவோமா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR என்ன, ஹாஃப். நம்ம ஃபார்முலா எழுதிக்குமா. ஒரு சமயம் எப்போவுமே நீங்கள் ஃபார்முலா போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபார்முலா மறக்காமல் எழுதிக்கணும். முதல்ல எக்ஸ் போட்டு ஒய் மைனஸ் ஒய் அப்படியே எழுதிக்கங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ் 1 2 3 2 3 1 3 1 2. ஓகேவா? இது x1 y1 x2 y2 x3 y3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஹாஃப் x1 என்ன கொடுத்துருக்காங்க, a, y2 என்ன இருக்குது, c + a மைனஸ் y3 வந்து -a + bன்னு போட்டுப்போமா.
சரியா? ஓகேவா? இது வந்து y2, இது y3 ப்ளஸ் x2 என்ன கொடுத்துருக்காங்க? x2 வந்து b. y3 என்ன கொடுத்துருக்காங்க? a ப்ளஸ் b மைனஸ் ஆஃப் y1 வந்து b ப்ளஸ் c. அப்புறம் x3 என்ன இருக்குது? c bracket y1 வந்து b plus c minus of y2 வந்து c plus a. next இது simplify பண்ணுமா? இப்போ c plus a வந்து c plus a இதை மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் a மைனஸ் b. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரியா? இப்போ a plus b இது மைனஸ் b மைனஸ் c அப்புறம் c b plus c மைனஸ் c மைனஸ் a. இது என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு சி மைனஸ் பி கிடைக்கும். ப்ளஸ் பி இதில் ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ மைனஸ் சி. இதில் ப்ளஸ் சியும் மைனஸ் சியும் கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் சி இன்ட்டு பி மைனஸ் ஏ ஹாஃப். இப்போ என்ன செய்யணும்? இந்த ஏவெல்லாம் ஃபுல்லாக உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏசி மைனஸ் ஏபி ப்ளஸ் இது ஏபி மைனஸ் பிசி இது ப்ளஸ் பிசி மைனஸ் ஏசி. இதெல்லாம் காமனாக இருக்குது. ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல், மைனஸ் ஏபி ப்ளஸ் பி எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு 0 வரும். இப்போ இதோட நம்ம 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 0. என்ன எழுதுனா? therefore these points are collinear. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.